திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 986, அதிகாரம் சான்றாண்மை. கம்பரின் புலமையையும் கல்வியறிவையும் ஆழ்ந்த அனுபவங்களையும் போற்றி பாராட்டாதவர்களே இல்லை எனலாம். ஆனால் அந்த அளவுக்கு பெரும் புலமைமிக்க கம்பருக்கும் ஒரு நாள் சிறு சோதனை ஏற்பட்டது. கம்பர் ஒரு நாள் மாலை நேரம் வயல்வெளி பக்கமாக சென்றார். அப்போது ஒரு கிணற்றிலிருந்து ஏற்றம் இறைப்பவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். அதில் ஒருவர் பாடலின் முதல் அடியை பாட, மற்றொருவர் பாடலின் அடுத்த அடியை பாடி முடித்தார். அது காதுக்கு இன்பம் தருவதாகவும் மனதுக்கு மகிழ்வு தருவதாகவும் இருந்ததால் கம்பர் அதிலேயே தெளித்து நின்று கொண்டிருந்தார். அப்போது பாடிக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் மூங்கில் இலை மேலே என்று பாடினார். ஆனால் இன்னொருவர் பாடலின் அடுத்த அடியை பாடவில்லை. கதிரவன் மறைய தொடங்கிவிட்டதால் மறுநாள் காலையில் நீர் இறைக்கலாம் என்று அத்துடன் நிறுத்திவிட்டு இருவரும் புறப்பட்டனர். வீட்டுக்கு திரும்பிய கம்பருக்கு அன்றிரவு முழுவதும் உறக்கம் வரவே இல்லை. மூங்கில் இலைமேலே என்று தொடங்கிய பாடலின் அடுத்த வரி என்னவாக இருக்கும்? நாம் எத்தனை நூல் கற்றிருந்தும் இதை கண்டறிய முடியவில்லையே. நாளைக்கு முடிந்தவுடன் முதல் பணியாக அந்த வயலுக்கு சென்று அந்த பாடலின் தொடர் வரியை கேட்டுவிட வேண்டும். அதன் பிறகுதான் நமது மனம் அமைதியடையும் என்று பலவாறாக சிந்தித்துக் கொண்டே இரவு முழுவதும் படித்திருந்தார். மறுநாள் கதிரவன் உதிக்கும் முன்பே அந்த வயலுக்கு சென்று காத்திருந்தார் கம்பர். சிறிது நேரத்தில் ஏற்றக்காரர்கள் இருவரும் வந்து தங்களது பணிகளை தொடங்கினர். ஒருவர் மூங்கில் இலைமேலே என்று சொல்ல, இன்னொருவர் அதைத் தொடர்ந்து தூங்கும் பனி நீரே என்றார். அடுத்ததாக தூங்கும் பனி நீரை என பாட, அடுத்தவர் வாங்கும் கதிரோனே என்று பாடியதை கேட்டதும் கம்பர் வியப்பின் எல்லையை அடைந்தார். எத்தனை பொருத்தமான வரிகள்! மூங்கில் இலைமேலே பனித்துளியை தவிர வேறென்ன இருக்க முடியும்? அவர்களுக்கு தெரிந்த இச்சிறு விவரம் நம் சிந்தனைக்கு எட்டவில்லையே என்று தம்மைத்தாமே நொந்து கொண்டு அவர்களை உயர்வாக புகழ்ந்தார். தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோரிடத்தும் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவமே ஒருவரின் மேன்மைக்கு உரைகளாகும் என்பதை, சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல் பெருமை, வெற்றியை விட்டுக் கொடுத்தலே சான்றாண்மை.